நண்பர்களே, நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, விராட் கோலியோட ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயத்தையும், அதே சமயம் வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அணி வந்து நியூசிலாந்துக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. 5 ஒருநாள் போட்டி. அதில் முதல் ஒரு நாள் போட்டியில் இந்தியா வந்து வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 ஒரு நாள் போட்டி இருக்குது, 3 T20 போட்டி இருக்குது. இப்போ வந்து பிசிசிஐ வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலிக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து கடைசி 2 ஒரு நாள் போட்டியில் வந்து விராட் கோலி வந்து விளையாட மாட்டார். அதே மாதிரி வந்து T20 சீரீஸ் முழுக்கவே வந்து விராட் கோலி வந்து விளையாட மாட்டார். தொடர்ந்து வந்து போட்டிகளில் வந்து அவர் விளையாண்டுட்டு வர காரணத்தினால விராட் கோலிக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து மீதம் இருக்கக்கூடிய 4 ஒரு நாள் போட்டியில் இன்னும் 2 ஒரு நாள் போட்டிக்கு வந்து விராட் கோலி கேப்டனாக இருப்பார். மீதி இருக்கக்கூடிய 2 ஒரு நாள் போட்டிக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பார். T20 சீரீஸ் முழுக்கவே ரோஹித் தான் வந்து கேப்டனாக இருப்பார். ஸோ வந்து ரோஹித் சர்மா திரும்ப வந்து கேப்டனாக வந்து விளையாட போகிறாரு. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹிட்டுடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து கேப்டனாக பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்து சூப்பராக வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அசத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து நியூசிலாந்து மண்ணிலையும் வந்து ரோஹித் சர்மா வந்து சூப்பராக வந்து அசத்தணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.